ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் யாஸ். என்னடா நிலத்தில் உட்காந்துருக்கான்னு யோசிக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் இது ஒன்று பார்ப்போம். கொஞ்சம் காலத்துக்கு முதல் இதை கொஞ்சம் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக. கொஞ்சம் காலத்துக்கு முதல் இந்த இன்ஜின் வேலையாமல் இந்த இடத்துல ஒரு உதவாத ஒரு பொருளாக இருந்துச்சு. அப்போ இதை உதவாத பொருளை நம்ம என்ன செஞ்சுனா இதை பார்த்து இதை கொஞ்சம் செஞ்சு இதை கார்பரேட்டர்லாம் சுத்தம் பண்ணதுக்கு பிறகு இந்த போட் இன்ஜின் ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு நேர்களுக்காக இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், இது பார்ட் 1 பார்ட் 2 3 பிரித்து இது ஒவ்வொரு பார்ட்ஸாக பிரித்து இதை சேவிஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக கலட்டி இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் கழுவி பிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் முதல் பார்ட்டாக வந்து இதை மட்டும் பிரித்து வைக்க போகிறேன். ஆனால் ரிப்பேரிங் பண்ண மாட்டேன். இதை பிரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஃபுல் வீடியோவே உங்களுக்கு போடுவேன். ஒவ்வொரு பார்ட் 1 பார்ட் 2 3 இதை பிரித்து இதை பிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் செய்கிறதுக்கு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். இந்த பகுதி அதாவது இந்த கடலுக்கு போகும்பொழுது இந்த போட்டில் இருக்கிற இன்ஜினுக்கு முக்கியமான இடம் உண்டு. இவர் தான் தேவை. இவர் வந்து சுற்றுனா தான், இவர் கிருக தான் நம்மளோட போட் மூவ் ஆகும். அப்போ இந்த பகுதியை பிரித்து இவருக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஒயிலை எடுக்கணும். இதுக்குள்ளே கொஞ்சம் கியர் ஒயில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு நம்ம கியர் ஒயில் அது மாதிரி இந்த ஒயிலை எடுக்கணும். இது வந்து ஒயில் ரிமூவ் பண்ணுற இடம். இன்னும் ஒன்று இருக்குது இங்கே மேலுக்கு. இந்த ஸ்க்ரூ உங்களுக்கு தெரியற மாதிரி இந்த ஸ்க்ரூ வந்து ஒயில் நம்ம இந்த பகுதிக்கு வந்து நம்ம போடுற எல்லா நம்ம மோட்டார் பைக்கிலோ எந்த வாகனமாக இருந்தாலும் நம்ம ஒயில் பாவிச்சுத்தான் இதுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு இதை செய்வோம். இது வந்து ஒயில் ரிமூவ் பண்ணுற இடம். இது ஒயில் போடுற இடம். இது சின்ன ஒரு ஸ்க்ரூ தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக ஒரு சில வழியில் ஒரு 1/4 லிட்டர் வரும், சில வழியில் 1/2 லிட்டர். ஒவ்வொரு இன்ஜினுக்கும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம இப்போ இதில் இருந்து நான் இதை ரெண்டையும் கலட்டினா தான் இந்த ஒயில் வெளியில் வரும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த ஒயிலை நான் எடுக்க முதல் பாருங்கள். நான் இப்போ இந்த பாத்திரத்தை வச்சு இந்த ஒயிலை இதை ரிமூவ் பண்ணி ஒயிலை ரிமூவ் பண்ண போகிறேன். சரியா? என்னடா நிலத்தில் உட்காந்துட்டீங்கன்னு நம்ம எந்த வேலை செய்ய வந்தாலும் இந்த இடத்துல உட்காந்து இருக்கணும், அந்த இடத்துல உட்காந்து இருக்கணும் நம்ம யோசிக்கிறதில்ல. நம்ம அந்த வீடியோ போடும் பொழுது எனக்கு இந்த வேலையை பற்றி தெரியாதுன்னு சொல்லி போடணும். அப்புறம் நெட்டில் வந்து நான் நிறைய சர்ச் பண்ணேன். நான் இந்த இன்ஜினை பற்றி நிறைய சர்ச் பண்ணது பிறகு நம்ம ஒரு முயற்சி இதை ரிமூவ் பண்ணி இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, இப்போ நிறைய நாள் சும்மா ஓய்வாக இருந்தது தானே, அதால் டஸ்ட் ஆகிருக்குமென்று தெரிஞ்சு அப்போ இதை நம்ம ஒரு இது ஒன்று செய்வோம்ண்டு. ஓகே, நான் வந்து இதை வந்து ஒயில் இதெல்லாம் லூஸாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் ஒரு தரம் வந்து இதை கொஞ்சம் கலட்டி இந்த கழுவுனது தானே. என்னடா இந்த ஒயில் வருது இல்லைன்னு நினைக்காங்க. இந்த ஒயிலை இவ்வளோ குயிக்காக வர வைக்கணும்னு சொன்னால் நம்ம இங்கே கலட்டணும். இருக்கிறது கூட இருக்காது, ஒரு சிறிதளவு தான், ஒரு 1/2 லிட்டர். என்ன பாருங்கள் இவ்வளோ குயிக்காக வருதுண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து குயிக்காக வருது. காரணம் வந்து நம்ம ஒரு ஏரை ஓப்பன் பண்ணால் அந்த ஏர்லேருந்து வரும். இதுக்குள்ளால ஒயில் விடுறது, இது ஒயில் நம்ம எடுக்கிறது. இந்த ஒயிலை பார்க்கும் பொழுது இந்த ஒயில் நிச்சயமாக பழுதாகலை. இது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இன்ஜினை மேலே எடுத்து போட்டிருக்காங்க நம்மளோட இதில். இந்த அவ்வளோதான் ஒயில், ஒரு 1/4 லிட்டர் தான் இதுக்கு இருக்கு. வரட்டுமேலாம் வந்தது பிறகு அடுத்தது நம்ம மிச்சத்தை இப்போ வந்து இதில் இருக்கிற ஒயில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியாகிட்டு, இப்போ அடுத்தது என்னென்னு சொன்னால் இந்த ஃபேனை கலட்டி, ஓகே, இந்த ஃபேனை கலட்டி கொஞ்சம் கியரில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஆணியை கலட்டும் பொழுது இங்கே காட்டணும். இந்த ஃபேனை தான் நம்ம முதல் கலட்டணும். ஒயில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதை பாருங்கள். இப்போ இப்படி வரும்பொழுது நம்ம இப்படி பார்த்து வைக்கணும். இப்போ வந்து இந்த ஃபேனை கலட்டணும். இப்போ இது கியரில் இருக்கான்னு பார்க்கணும் முதல். ஏன்னா கியரில் இல்லைன்னு சொன்னால் நமக்கு இந்த ஆணியை கலட்ட முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது கலட்டிட்டு அப்போ இவரை ஃபஸ்ட்டாக கலட்டி தான். இதில் 2 ஸ்க்ரூ தான் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு இதாக கலட்டி இந்த பகுதியை மட்டும்
இந்த பகுதியை மட்டும் பிரித்து எடுக்க போகிறேன். ஆனால் இதை பிறகு நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். பிறகு இன்னொரு நாளைக்கு அடுத்த ரிப் வந்து இந்த பகுதியை கலட்டேன். உங்களுக்கு வேணுமென்னா தான் நான் முழு பகுதியுடைய வீடியோவையும் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். சரியா, முழுமையாக பார்ப்போமாங்க. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இதை பிறகு தான் பார்த்தா இது லொக்கில் வந்து செட் பண்ணிக்காங்களே, இது ஃபிக்ஸ் பண்ணலை. இது லொக், இது சின்ன ஆணின்றதால இந்த ஃபேனுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய இதை போட்டிருக்காங்க. ரைட், இப்போ வந்து நம்ம இது மொப்பில் 2 எங்கள் ஊரில் வந்து இதை கரெக்டாக சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இதை கமெண்ட் சொல்லுங்கள், இது என்ன பேருண்டு. இப்போ வந்து நம்ம கலட்டியாச்சு. ரைட், இவரை வேறைய வெப்பம். இப்போ வந்து நம்ம இந்த ஒயில் வார பகுதியை க்ளோஸ் பண்ணுவோம். இனி நமக்கு தேவையில்லை வரு. இனி அவர் ஒயில் இல்லை, ஒயில் இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டு அதை செட் பண்ணலாம். ஒரு அளவுக்கு நம்ம இந்த பகுதியை கலட்டக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவரது பிறகு இங்கே ஒன்று இருக்கார், இவரை இங்கே லூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை பிரித்தா இதுக்கான கேசிங் பக்கிங் ஒன்று இருக்கு, அதெல்லாம் புதுசாக போடணும். நான் புதுசாக போடுவேன்.
இது வேணுமெண்டா தான் நான் ஃபுல்லாக வீடியோ வேணுமெண்டா தான் நான் உங்களுக்கு தருவேன். இந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு ஸ்க்ரூ கலட்டினதுக்கு பிறகு அடுத்த ஸ்க்ரூவை கலட்டுவோம். அவ்வளோ டைட்டாக இருக்கு. காரணம் வந்து இதுக்குள்ளே சில ரப்பர், அந்த ஸ்க்ரூவில் வந்து ரப்பர் வச்சுருப்பாங்க, அந்த கம் மாதிரி ஊற்றிருப்பாங்க. அடுத்தது வந்து மேலுக்கு ஏதாவது லீக் பண்ணாத மாதிரி, இதுக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி அவ்வளோ சேஃப்டி பண்ணிப்பாங்க. ஆனால் அது அவ்வளோ நான் வாங்கி பூட்டுவேன். நீங்கள் யோசிக்காதீங்க, நான் பூட்டுவேன். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இதை ஏன் கலட்டுறீங்கண்டு. நான் இதை செஞ்சுட்டு நான் பிறகு சொல்கிறேன் கடைசியாக இதுக்கான உங்களுக்கு பார்ட் 3 பார்ட் 2 வேணுமெண்டா இது ஏன் பிரித்தேன், ஏன் என்ன செஞ்சேன்றதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லுவேன். இதே இடத்துல இங்கேவே இதற்கான ஓட்டத்தையும் நான் இதை முழுமையாக ரிப்பேர் சர்வீஸ் பண்ணிவிட்டு இங்கேயே அதை நான் செஞ்சு காட்டுவேன். இங்கேயே ஓடி காட்டுவேன் இதை. ஏண்டா எனக்கு அந்த பழக்கமும் கொஞ்சம் பழகி எடுத்துட்டேன். இவ்வளவு நாள் இதை பற்றி நான் போடாத காரணம் வந்து கொஞ்சம் படிக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். நீங்கள் கேட்கலாம், ஏன்னா இதை கலட்டி போட்டு பூட்டுறானேண்டு. இது முழுமையாக இந்த 3 பார்ட்ஸையும் கலட்டினா தான் என்னால் முழுமையான விஷயத்தை செய்ய முடியும். நம்ம பாதியில் செய்கிறது நல்லமில்லை. இந்த பாருங்கள், இதில் நீல கலர் ரப்பராக இருக்கும். அவ்வளோ வேலைப்பாடு செஞ்சுப்பாங்க அவங்க. இப்போ பாருங்கள் 3 ஸ்க்ரூயும் கலட்டியாச்சு. இப்போ நம்ம இவரை பிரிப்போம். அதுக்கு முதல் சின்ன டச் பண்ணணும். இப்படியான ஒரு சுத்தியல் எடுத்து இதை வளைச்சி டச். ஏனண்டா இதில் டஸ்ட் பிடிச்சிருக்கு தானே, அப்போ அதுக்காக நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் தட்டுனோடனே அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கலண்டு வருவார். என்ன பாருங்க, இதெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருவார். ஏதாவது இந்த சுத்தியல் எடுத்து இதால் வந்து தட்டிடாங்க. ஏண்டா இது வந்து நமக்கு பாதிப்பு கொடுத்துரும். எப்போவும் இந்த ரப்பர் போட்ட இதால் தான் எந்த வேலையும் செய்யணும். இப்போ வந்து இன்னைக்கு நீல கலர் இன்னைக்கு இந்த லோக் இவரை கலட்டோம். நம்ம இப்போ இவரை கலட்டினா தான் இந்த அடிப்பகுதி இது ஒரு இந்த லோக்கை கலட்டணும். அதை பிரிக்க முதல் அதை பிரித்து போட்டு வந்து இதை பிரிக்கணும். ஏன்னு சொன்னால் இல்லாட்டி கீழே விழுந்துடும், விழும்பொழுது உடஞ்சிரும். அதனால் இது ஒரு சேஃப்டியாக நித்தாட்டுறது தான் இந்த இது வச்சுக்காங்க. நம்ம வந்து இதை இப்போ முதல் பிரிக்கணும். இதை வந்து ஒரு லொக் தான், இது பெரிய இது இல்லை. லொக்கு இது ஸ்க்ரூ ட்ரைவர் இதை வச்சு 2 ஸ்க்ரூ கலட்டி போட்டு இந்த லொக்கை பிரித்து விட்டா அவர் பிரிஞ்சிருவார்.
கொஞ்சம் கேமரா பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் பிரித்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு மிச்சது நானே தானே கேமராமேன். பாருங்க கியர் இந்த பகுதியை கலட்டுறதுக்காக இதை நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவோம். அதான் இந்த எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துல கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சா நல்லா. இப்போ இன்ஜினில் படுத்துக்கிட்ட இந்த கியர் இருந்தது ஏன்னா இந்த கியரில் இந்த நீல துண்டை நான் கலட்டிட்டேன். நான் கையில் வச்சுக்கேன், விலங்கு பண்ணிக்கேன். இதை கலட்டிட்டேன். என்னென்னு சொன்னால் இது முக்கியமாக நம்ம கலட்டினா தான் அந்த இந்த பகுதி சும்மா வரும். அதுக்காகத்தான் நான் இதில் இருந்து ஒரு ரப்பரையும் கலட்டினேன். அப்போ இதை எடுக்கும் பொழுது இப்போ ஃபுல்லாக வருவார். சரியா? சரி, நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு அடுத்த இதை காட்டுறேன். சரி, நம்ம இதை பிரிப்போம். என்ன சொன்னால் அந்த இது சேஃப்டிக்காக இதை கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தேன் பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. என்னடா மாறி மாறி இருக்கிறான்னு இங்கே ஏன்டா நம்ம பிரிக்கும் பொழுது இந்த ஆட்டத்தில் வந்து ஒரு கொஞ்சம் டைட்டாக அரிப்பார். அது ரோங் திரட்டுக்கு மாறக்கூடாதுன்றதுக்காக அது அங்கே அலைஞ்சால கிரிக்கி அதை கரெக்டான ரோட்டுக்கு எடுக்கணும். இங்கே பாருங்க, வந்துட்டு இப்போ நமக்கு இது வந்து தண்ணி, இந்த கோர்ஸ் வந்து தண்ணிக்குரியது. இது வந்து இந்த ஃபேனை சுற்ற வைக்கிறது. இது கியர், இதுக்குள்ளே தான் கியர் பாக்ஸ் இருக்கார். இவர் கியர் இப்படி மேலே போகும், கீழே வரும். இது கியர் பாக்ஸ். இப்போ நம்ம இந்த பகுதியை கலட்டியாச்சு. இப்போ இவரை பார்ட்ஸாக பிரிக்கணுமா இல்லையான்றதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோ ஃபுல்லாக வேணுமா வேணாதான்றதை எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் இதை பிரித்து இதுக்குள்ளே என்னென்ன இதில் இருக்கு அதை அப்படியே அழகாக கழுவி திருப்பி இதை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது ஃபுல்லாக தருவேன் உங்களுக்கு. பார்ட் 1 பார்ட் 3 இப்படி ரெண்டு தான் வரும். என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு பகுதியை தான் செய்யணும். இது வந்து நான் ஒரு படிப்பு மூலமாக தான் செய்கிறேன். நான் இன்னொரு ஆள் இதில் போயிட்டு நான் பழகிட்டு வந்து நான் இந்த இதுவும் செய்யலை. இது ஒரு படித்து நான் ஒரு படிப்பு படித்து இதை செய்கிறேன். ஃபஸ்ட் தரம் செய்யக்குள்ளே நான் இதை பற்றி நான் ஒன்றும் அறியலை. வந்தேன், செஞ்சு பார்த்தேன். என் முயற்சியில் அந்த இந்த இன்ஜின் வேலை இருந்துச்சு. அதுக்கு பிறகு சில கியர் போடும் பொழுது இந்த இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அப்போ இதுவங்களெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக கழுவி இன்ஜினை கழுவி இதை செய்யணுமென்று நினச்சி தான் நான் உங்கள்கிட்ட இதை பற்றி நான் காட்டுறதுக்காக வந்தேன். நான் இப்போ வந்து இவரை இதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் இந்த கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் ஒரு பகுதியாக கலட்டி உங்களுக்கு பிரித்து ஒரு பகுதியாக பிரித்து உங்களுக்கு வீடியோ தருவேன். அதுக்கு பிறகு ஃபுல் ஃபிட்டிங் பண்ணும் பொழுது ஃபுல் வீடியோவாக தருவேன். சரி, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடை வெற்றி செல்வோர் நான் யானேஷ். பை பாய்.